அனைவருக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு ஆவிக்கும் பாவத்திற்கும் எதிரான போராட்டம். கலாத்தியர் 5:16-21 முடிய நாம் தியானிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு காலை வேளையிலும் நம்முடைய ஆவிக்கும் மாம்சத்திற்கும் உண்டான போராட்டம் தொடங்குகிறது அல்லவா? இதை நாம் உணர்கிறோமா? நம் காலை வேளையில் இரு குரல் ஒலிக்கும். வலது மூலையில் ஆவியின் சத்தமும் இடது மூலையில் பிசாசின் சத்தமும் நமக்கு ஒலிக்கும். ஒவ்வொரு காலை வேளையிலும் இந்த இரண்டு குரலும் போராட்டத்தில் இருக்கும். இதில் எந்த குரல் வெல்லும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் எந்த குரலை நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாம் முதலில் மாம்ச இச்சையை பற்றி பார்ப்போம். நம்மை எதிர்க்கும் மாம்ச சக்தி மிகவும் வலிமையானது. அது எப்பொழுதும் நம்மை தோல்வியடைய முயற்சிக்கிறது. இந்த மாம்ச இச்சையானது அசுரன். அது வெற்றி பெற முயற்சி செய்கிறது. இந்த மாம்ச இச்சை வெற்றி அடைந்தால் நாம் சுய அழிவுக்கு போக நேரிடும். இந்த மாம்ச இச்சை பெரும்பாலும் தேவனின் விரோதத்திற்கு மாறாக இருப்பதை வலியுறுத்துகிறது. இதை நாம் கலாத்தியர் 5:19-21 முடிய தெளிவாக பார்க்கிறோம். மாம்சத்திற்கு எதிரானது எது? நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுதல். தேவனின் சுபாவம் மிகவும் மென்மையானது. நம்ப முடியாத அளவிற்கு விடாமுயற்சி உள்ளது, பொறுமையானது, அமைதியானது மற்றும் கட்டாயப்படுத்தாத இயல்புடையது. இந்த சுபாவம் நமக்குள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும். இதைதான் கலாத்தியர் 5:22-23 முடிய குறிப்பிட்டுள்ளது. நம் வாழ்க்கையில் தினசரி நடக்கும் போராட்டத்தில் நாம் எந்த குரலுக்கு செவி கொடுக்கிறோம்? மாம்சத்திற்கு உண்டான குரல் நம்முடைய வாழ்க்கையை மூழ்கடிக்க செய்கிறது. ரோமர் 8:13 வேதம் எச்சரிப்பதை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதில் கூறுகிறது, மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். நாம் எப்படி மாமிசத்தை எதிர்த்து போராட முடியும்? 2 கொரிந்தியர் 10:3-5 முடிய. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும்
கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிவதற்கு ஒவ்வொரு தீய சிந்தனையும் சிறைப்பிடிக்கவும் உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்பதை கட்டுப்படுத்தும் திறன் உங்களுக்கு உள்ளது. நீங்கள் உங்கள் பாவமான பழக்கத்தை உடைக்க வேண்டும். ஏனென்றால் அது உங்களை தேவனிடம் நெருங்க விடாமல் உங்கள் மாம்ச இச்சையின் ஆசையை பூர்த்தி செய்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும். தேவனுக்கு ஏற்ற துக்கமும் சுய திருத்தமும் நிறைந்திருக்க வேண்டும். இன்றைய செயல் திட்டம்: நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியினால் வாழ தீர்மானியுங்கள். ஏனென்றால் இந்த குரலானது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பது உறுதி. மேலும் வாசிக்க கலாத்தியர் 5:16, மத்தியு 5:28, ரோமர் 6:23, யோவான் 8:34, யாக்கோபு 4:7. ஆமென்.